தாண்டினேன் வனாந்திரம். பாருங்க, ஒரு பிள்ளை கூட அப்பா இருந்தா அந்த பிள்ளை எவ்வளவு தூரத்தையும் கடந்து போகும் இல்லையா? அதில் தான் பக்தன் பாடுறாரு, தந்தையே உன் தயவால தாண்டினேன். எதை? தந்தையே உன் தயவா தாண்டினேன் வனாந்திரத்தை. தந்தையே உன் தயவா தாண்டினேன் வனாந்திரம். ஆராதிக்கிற வேளையில தான் நிறைய சந்தமெல்லாம் வச்சு பாடுறீங்க, ரொம்ப அழகா இருக்குது. தந்தையே, அங்க என்ன நோட்டு வருது? வேற ஒரு நோட்டு போதே. தந்தையே உன் தயவா தாண்டினேன் வனாந்திரம். சரி, உங்க கை இருக்குதா? உங்க கரங்களை வைத்து சொல்லுங்க, ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை. சரி, இந்த பாட்டுல ஒரு வரி எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன். நீங்க காடு வந்துட்டு இருக்கு. தனிமையிலே நண்பனாக நெடுந்தூரமும் என் உடன் நடந்தீர். ரொம்ப கஷ்டமா இருக்கா? பாட்டை கேட்டு வாழ்க்கையை கேட்கல. தனிமையிலே நண்பனாக நெடுந்தூரமும் என் உடன் நடந்து. சொல்லுங்க, தனிமை நண்பனாக நெடுந்தூரமும் என் உடன் நடந்து. அடுத்த வரை தான் ரொம்ப அழகு. அநாதையாய் அலைந்ததில் அன்பரே நீர் அருகினிலே, அன்ப நீர் அருகினிலே, அநாதையாய் அலைந்ததில்லை என் அன்பரே நீர் அருகினிலே, அன்ப நீர் அருகினிலே. உண்மையா தோத்திரமேன்னு சொல்லுங்க, ஸ்தோத்திரமே ஸ்தோத்திர மறவாமல் மறவாமல் செலுத்துகிறேன். மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன், உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. கண்களை திறந்து அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். தனிமையிலே நண்பனாக, ஆமென், என்னுடைய நல்ல நண்பனாக என்னோடு உடன் நடந்தேன், நெடுந்தூரமாய் உடன் நடந்தேன். இங்க இருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன், நம்ம யாரும் அனாதைகள் அல்ல. நாம் ஒருபோதும் நம்மை அனாதைகளாய் அவர் விடுகிறவர் அல்ல. திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் சகாயர். அவன் இயேசுவை உடையவன் அனாதை அல்ல. எந்த சூழ்நிலையும் அவன் கடந்து வருவான். எவ்வளவு பெரிய ஆழத்தை அவன் கடந்து வருவான். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். ஒருவேளை இந்த மாலை வேளை நீங்க கடினமான சூழலை நீங்கள் கடந்து போயிருக்கலாம். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் கண்டடைவீர்கள். உங்களுக்காக கதவுகள் திறக்கப்படும். உங்களுக்கு கதவுகளை திறக்க இந்த மேல் அறையில் இயேசு வந்திருக்கிறார். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன்.
எல்லாவற்றிலும்